ஹாய் மக்களே, வணக்கம். மதிய வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கும். லேசாக மழை பெஞ்சிருக்கு. தற்போது கீழ்பவானி வாய்க்காலில், பிரதான வாய்க்காலில் மழை நல்லா பெஞ்சிருக்கு. நம்ம மழை 108 அடி தாண்டிருக்கு. அதனால் வாய்க்காலில் தண்ணி திறந்துட்டுருக்காங்க. மக்கள் அனைவரும் தண்ணியை தேவையில்லாமல் சிக்கனமாக செலவு பண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி இல்லாமல் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும். தேவையில்லாமல் நல்லா எல்லோரும் சிறந்த முறையில் விவசாயத்துக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். தண்ணி நல்லா அழகாக போயிட்டுருப்பார் கீழ்பவானி வாய்க்கால். மக்களே, இதான் எங்கள் ஊர் கீழ்பவானி வாய்க்கால். எங்கள் அரச்சலூர் தான் ஈரோடு பவானி அணையிலேருந்து வந்து அரச்சலூர் ஊரில் தான் இரண்டாக பிரியுது. ஒன்று கொடுமுடி போகுது, இன்னொன்று சென்னிமலை போகுது. இது நான் தற்போது நீங்கள் பார்த்துருக்குது சென்னிமலை வாய்க்கால். தண்ணி திறந்துவிட்டு 4-5 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அங்கே வந்திருக்கு. மக்கள் அனைவரும் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தி முக்கியமாக குழந்தைங்க பாதுகாப்பாக வந்துடுமா இருங்க. தண்ணி சிக்கனமாக பாதுகாப்பாக வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் அப்பாடி அரசூர் பகுதி பாருங்கள். இயற்கையான சூழ்நிலை, தென்னந்தோப்பு, இயற்கையான சூழ்நிலை. பொதுமக்கள் அனைவரும் வாய்க்காலில் தண்ணி வந்துச்சு, எல்லாம் பத்திரம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை வீட்டில் பத்திரம் பார்த்துக்குங்க. எல்லாம் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க. தண்ணி நிறையா இப்படி இருக்குது, பத்திரமா பயன்படுத்துங்க. எல்லோரும் நல்லா விவசாயம் பண்ணி எல்லாம் செழிக்கணும். கடலை போட்டுருக்காங்க பொதுமக்கள் அனைவரும். இந்தியா நாடு விவசாய நாடு, விவசாய சார்ந்த நாடு. அதனால் விவசாய பூமி ஹாய் மக்களே, how are you? கிரி சார் வணக்கம் சொல்லுங்கள். ஹலோ.